திவாகருக்கு இப்ப மாறி மாறி சப்போர்ட்டும் பண்றாங்க, அதே நேரத்துல எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா திவாகர் இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்கன்னா, இவன் ஒரு ஜாதி வெறியன், இவனெல்லாம் உள்ள விட்டா என்ன ஆகிறது, திறமைக்கு வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பேசின மக்கள் இன்னைக்கு திவாகருக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இதையும் தாண்டி நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓட்டிங் லிஸ்ட்ல பார்க்கும்போது திவாகர் தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஏன்னா இவர் மேல ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாருமே திவாகரையே டார்கெட் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது திருச்சி சாதனா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதை போய் பார்த்துட்டு வாங்க. அடே வந்த நாள்ல இருந்து பிக் பாஸ் 2-3 நாளா பாத்துருக்கேன். ஏன்டா அந்த திவாகரை போட்டு இப்படி பண்றீங்க, இன்சல்ட் பண்றீங்க, நோஸ் கட் பண்றீங்க, அந்த ஆள் பேச வந்தா ஏன்டா வந்து இக்னோர் பண்ணிட்டு போய் தொலைங்களே, எடுபட்டவனுங்களா. அப்பயும் நான் சொல்றேன், நான் பிக் பாஸ்க்கு வரேன், எல்லாம் ஹெட்வைட் ஆகிருக்கிறவங்களா போட்டு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுங்களா? உங்களுக்குலாம் என்ன மாதிரி ஆள்லாம் உங்களுக்குலாம் கண்ணே தெரியாத விஜய் டிவி, உங்களுக்குலாம் கண்ணே தெரியாத. நான்லாம் வந்து சினிமாவுக்குன்னே என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவ. என்னைய கூட்டி கொண்டு போய் பிக் பாஸ்ல விடுங்க, நானும் சாதிப்பேன், பிக் பாஸையும் சாதிக்க வைப்பேன். நானு நிஜமா தான் சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், தயவு செய்து வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டையும் அந்த திவாகர் பையில வந்து ரொம்ப ஓவர் இன்சல்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. அவன் எந்த வகையில ஒரு பாசிட்டிவா நெகட்டிவா உள்ளார வந்துட்டான். எல்லாரும் அப்படித்தான் ஏதாவது ஒரு சாதனை புடிச்சு உள்ளார வந்திருக்காங்க. தயவு செய்து யாரையும் ரொம்ப இன்சல்ட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க, சரிங்களா? வைல்ட் கார்டு என்ட்ரில சந்திப்போம். இந்த வீடியோ பார்க்கும்போது திருச்சி சாதனா முழுக்க திவாகருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியும். ஆனா அப்படியே ஜிபி முத்து வீடியோவை பார்த்துட்டு வாங்க. கழுத பையன், ஒரு கழுதைக்கு பிறந்தவன் பிக் பாஸ்ங்கிறதே கேவலப்படுத்துறான். பிக் பாஸ்ல வந்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம் 15 நாளைக்கு அப்புறம் சண்டையே வரும். இங்க போய் ஒரு அரை மணி நேரத்துல சண்டை வருது. அது இந்த பேஜில போனா எப்படி இருக்கும்? பண்ணி பையன் மூஞ்சி மோரையும் ஒரே சண்டை போடுறான், வாழுன்னு கத்துறான். அங்க போயும் தற்குறியா தான் பேசுறான், தற்குறி பையன் மூஞ்சி மோரக்கட்டையும். ஜிபி முத்துக்கும் திவாகருக்கும் ஆல்ரெடி ஒரு தகராறாச்சு. இந்த மாதிரி ஜிபி முத்து பத்தி எல்லாம் கேட்காதீங்க, அவர் வந்து இந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொன்னதை நம்ம யாராலுமே மறுக்க முடியாது. ஆனா இப்ப திவாகருக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஓட்டிங் லிஸ்ட்ல ஃபர்ஸ்டும் இருக்காங்க. 10ஆவதுக்கு இவங்க தான் வந்து ட்ரெண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பல பேர் என்னதான் திவாகர் இப்படி எல்லாம் பேசினாலும் அவர் பாவம் ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா கேமரா கான்சியஸா எவ்வளவு பண்றாங்க அப்படிங்கறது இந்த வீடியோல பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திவாகர் பாவம் மாதிரியா தெரியுது அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள் கேக்குறாங்க. முதல்ல மீடியா மேல அவ்வளவு பழி சொன்னாங்க, ஆனா மக்கள் மறுபடியும் ஆதரிக்கிறாங்க. இப்ப மறுபடியும் ஆதரிச்சா அவர் பிக் பாஸ் விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பா எல்லா மீடியாவுக்கும் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க, பாப்பாங்க. திருப்பி திவாகர் ஏதாவது பேசினா திருப்பி மீடியாவை தான் தப்பு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் திவாகர் டைட்டில் வின்னர் ஆவாரா அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.